ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த மாதம் ப்ளட் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னா நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஹீமோக்ளோபின் 6.3 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிசிவியா அப்படின்னு போட்டுட்டு இது 18.4%. இது மேலே இருக்கிறது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. பில்லருபின் 0.2 to 1 இதா பார்த்துக்கோங்க. இது லிவர் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான். இதில் 10 to 35 இதில் இருக்கணுமா? எனக்கு 5 தான் இருக்குது. ஏஎல்டி ஏஎஸ்டி இது கரெக்டாக இருக்குது. ஆல்கலின் பாஸ்படேஸா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரோட்டீன் இதை தான் பார்க்குறாங்க. ப்ரோட்டீன் எனக்கு 6.4லேருந்து 8.3 இருக்கணும். இதில் 6.27 தான் இருக்குது. ஆல்புமின் கரெக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ப்ரோட்டீனோட இது பார்த்துக்கோங்க. ஆல்புமின் குளோபுலின் 2.53 இருக்குது. இதுவும் கரெக்டு. அப்புறம் ஏஜ் ரேஷியோன்னு இது போட்டிருக்காது, தெரியாது. ஜிஜிடியா இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியல மக்களே. ஆனால் மேலே இருக்கிறது லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டு. இது லிவருக்கு ஓகே தான். யூரியா எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யூரியா எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 47. 8 to 19 தான் இருக்கணும் போல். எனக்கு 47 இருக்குது. அதுக்கப்புறம் கிரியேட்டின் 9.59. என்னோடது இன்றைக்கி 9.59 காட்டியிருக்கு. சில நாள் 11 காட்டும். நான் இதை பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் சோடியம் இப்போவும் டாக்டர் நீ சொன்னாங்க சோடியம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. சோடியம் 134 இருக்குது. இதுக்கு முன்னாடி 132 இருந்து. எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொட்டாசியம் கம்மியாக இருக்குது. போன மாதம் 4.86ன்னு இருந்துச்சு. இந்த வாட்டி 3.82 தான் இருக்குது. அப்பவும் நான் முருங்கை கூட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு போனேன். பயத்தில் தான் போனேன். ஆனால் பொட்டாசியம் ஏறலை. இது அதிகமாக இருக்குது. குளோரைடு மட்டும் 111 இருக்குது பார்த்துங்களா. அது 102லேருந்து 109 வரை தான் இருக்கணும். பைகார்பனேட்டு அதுவும் கம்மியாக இருக்குது. கால்சியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் போன தடவைக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி பைகார்பனேட்டம் தான். ஏன்னா போன வாட்டி 16 தான் இருந்துச்சு. இந்த வாட்டி 19 ஆகிருக்கு. இவ்வளோதான் மக்களே. நான் மந்த்லி என்னோடய ரிப்போர்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரு சிலர் கிரியேட்டின் 8 இருக்குது 7 இருக்குக்கெலாம் பயப்படுறவ. நான் இவ்வளோ நாள் கிரியாட்டின் நம்ம வேலை செய்கிற இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளோட மசில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இது தானா கிரியாட்டின். அது நம்ம வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மசில்ஸு அந்த உடம்புல உள்ள மசில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கிரியாட்டின். அதுதான் ப்ளட்டில் கலந்து யூரின் கிட்னி ஃபில்ட்ரு பண்ணுமா. அந்த ஃபில்ட்ரு பண்ணாதனால தான் நம்மளுக்கு என்ன டயாலிஸ் பண்ணிகிட்டு கிடக்கும். அதனால் நான் இப்போதைக்கு கிரியாட்டினை பற்றி கவலைப்படுறது இல்லை மக்களே. அவ்வளோதான். நார்மலாக நம்மளோட இதை எதையுமே திங்க் பண்ணாமல் வாங்காமல் ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இப்போது மெயின் ஃபோக்கஸ் இந்த சோடியம் பொட்டாசியம் இது இருக்குலாம் பற்றியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா தான் இருக்கும். கிரியாட்டின் டயாலிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உடனெல்லாம் கம்மியாகுமான்லாம் கேட்டால் எனக்கு 1 year ஆகிருக்கு. கம்மியெல்லாம் ஆகலை. அதே 11.9 தான் இருக்குது. எப்படியோ அப்படி இருந்தாலும் ஏதோ இருக்கோமா ஹெல்த்தியாக அப்படின்ட்டு. ஹெல்த்தின்னு சொல்கிறவங்க ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியரு. ஏதோ இருக்கோமா ஏதோ தெம்பாக டயாலிஸ் பண்ணுற அன்றைக்கி ஏதோ டயர்டில் உருண்டு பிறண்டாலும் அடுத்த நாள் கொஞ்சம் எந்திரிச்சு வேலை செய்கிறோமா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை நான் ஒரு நோயாக இப்போ எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி டயாலிஸ் போகிற அன்றைக்கி தான் நம்மளுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு ஒரு தாட்டு இருக்குது. மற்றபடி இப்படி தான். அதனால் யாருமே ரொம்ப பயப்படாதீங்க. இப்போது நான் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த நோயை பற்றி இப்போ எனக்கு கவலை இல்லை. எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது அந்த கவலை மட்டும்தான் பார்த்துக்கோங்க. கேட்டிருந்தாங்க வீடு கிடைச்சிச்சான்ட்டு. காசு வச்சிருக்கியா?
இவியல்வை வந்து இந்த வீட்டில் உட்காந்து பார்த்துட்டாவளா, அதனால் இவியல்களுக்கு இதே மாதிரி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. இந்த வீடு வேறு வீடு போகிறோம். வேறு வீடு எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, பயமாக வேற இருக்குது. நாள் நெருங்க கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிடுவோமா வாங்கிடுவோமா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வாரத்தில் 3 நாள் டைலிஸ் போயிடுவோமா. சொல்லப்போனால் 15 நாள் பக்கம்தான் நான் வீட்டில் இருக்கிறது. ஒரு மாதத்தில் ஒரு 17-18 நாள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நாள் ஆயிரும். அப்புறம் என் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டானா சாயங்காலம் தான் வருவாங்க. நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம், அப்புறம் குளிச்சுட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் தனியாக பார்க்குறேன், தனியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும்ன்ட்டு. பார்ப்போம், கடவுளை அப்படிமா கைவிட்டுருவார் நம்மளை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் மக்களே. அதான் 2-3 சிஸ்டர் மெசேஜில் தனியாகவும் வந்து கேட்டிருந்தாங்க வீடு கிடச்சிருச்சு அக்கா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கிடைக்கல. ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து அடுத்த நேரம் வந்து வீடு இல்லைங்கன்னு சொல்லும்போது ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது. வீடு பிடிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க, பசங்களையும் கூப்பிட்டு போய் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் இல்லை, அந்த வீடு வேறு ஆள் வாங்கி இது பண்ணிட்டாங்க, வாடகைக்கு வந்துட்டாங்க அப்படி இப்படி சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து ரெனியூவலுக்கு போகிறேன். காப்பீடு திட்டம் ரெனியூவல் பண்ணிவிட்டு அப்படியே என் தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு இன்னைக்கு இவனையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். அவன் வந்து அவைய சித்தி மாலதி சித்தியை பார்க்க போகிறானா. காமியம் மூஞ்ச. ஹாய் மக்களே சொல்லு எல்லாரும். மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேற என்ன பண்ண? நீ ஒழுங்கா படிச்சியா? போகாம இருக்கல. நேற்று டியூஷன் போகாம கள்ளத்தனம் போட்டு வீட்லயே இருந்துக்கிட்டா மக்களே. தூக்கம் வருது அவருக்கு. சாயங்காலம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கூப்பிட போகிறேன். அம்மா தூக்கம் வருது அப்படின்னா, சரி பாவமே தூங்கிட்டு போகிறான்னு வீட்டுக்கு கொண்டு வந்தா, கூப்பிட்டு வந்து டியூஷன் போகாமல் வச்சா அவன் பாட்டுக்கு நல்ல டிவி பார்க்கான். இப்படிலாம் ஏமாத்துறான் பாருங்க வீட்டை. ப்ளூ கலர் பாட்டில் மோர் போட்டு கொடுத்துருக்கேன். இதை தான் எங்கள் பின்னாடி தான் இன்றைக்கி வாரான் ரெனியூவல் பண்ணிட்டு அப்படியே என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரணும். அதான் இவர் ஒரு பாப்பாவுக்கும் மோர் கொடுத்தேன்னா இவனுக்கும் வந்து ஒரு டப்பா அடைச்சி வச்சுருக்கான். இது அவன் குடிக்கானா இல்லைன்னா நான் குடிக்கணும் எனக்கு தெரியல. ஆசையாக இருக்குது இதெல்லாம் பார்த்த உடனே குடிக்கணுன்ட்டு. ஆனால் என்ன வாயை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அன்னைக்கே ஒரு அக்கா வந்து முருங்கை கூட்டு வச்சுருந்தேன்னா தேங்காய்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு மெசேஜில் கேட்டிருந்தாங்க. இது சாப்பிடக்கூடாது, ஏன்னா அவங்களும் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஐயோ எனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆனால் ஆசை ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டு அதில் டெம்டிங்காக ஆகி ஒரு 5-6 பீஸை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டா அடுத்த நாள் நான் நேற்று ப்ளட் டெஸ்ட்டு, அதுக்கு முந்தின நாள் தானே முருங்கை கூட்டு செஞ்சேன். ஒரு பயமாகவே இருந்துச்சு, ஐயோ பொட்டாசியம் ஏறிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் ஒரு 4 மாதமாக வந்து எனக்கு பொட்டாசியம் 4.8 86 இப்படி தான் இருந்துச்சு வெயிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 3.8க்கு வந்திருக்கு. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து நான் இவங்கிட்ட போய் சொல்லிட்டு அறுக்க இங்க படுக்க வச்சுட்டாங்க. எங்க படுக்க வச்சேன்? இவன் சரியான ஃப்ராடு பையன். அவன் என்கிட்ட தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தான் நேற்று டியூஷன் போல. இன்னைக்கு வந்து எப்படி மக்களே, நான் வந்து பொய் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா இருங்க, பொய் தான் சொல்லியிருக்கான். தூக்கம் வருதுன்னு பொய் சொல்லிட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டான்.